வணக்கம். இன்றைக்கி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது, மக்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். நம்ம எம்ஜிஆர் ஆட்சி காலத்தை பார்த்துருக்கோம், கலைஞர்களுடைய ஆட்சி காலம் பார்த்துருக்கோம், ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய ஆட்சி காலம் பார்த்துருக்கோம், எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி காலம் பார்த்துருக்கோம், இன்றைக்கி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலத்தையும் பார்த்துட்ருக்கோம். இதில் எம்ஜிஆருடைய ஆட்சி காலம் நடக்கும்போது நம்ம வயசு குறைவு அப்படிங்கிறதுனால அதை பற்றி நமக்கு சட்ட ஒழுங்கு எப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் பொதுவாகவே மக்கள்கிட்ட எம்ஜிஆர் ஆட்சி காலம் சிறப்பாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. கலைஞருடைய ஆட்சி காலத்துலேயும் பார்த்தா அவங்க ஆரம்பத்துலேருந்தே இந்து விரோத கொள்கை கையில் வச்சுருக்கிறவங்க தான், அதில் ஒன்று தப்பு. ஆனால் தனி மனிதனுடைய சுதந்திரம், தனி மனிதனுடைய பிரச்சனை அப்படிங்கும்போது கலைஞருடைய ஆட்சி காலத்தில் நல்லா தான் இருந்த மாதிரி சொல்கிறாங்க. ஒரு அரசியல்வாதிகிட்டையோ இல்லை அரசு அதிகாரிகிட்டையோ நம்ம ஒரு பிரச்சனைன்னு போகும்போது அவங்க செய்கிறாங்களோ இல்லையோ, இல்லை அது ஒரு தனி மனிதனுடைய மதிப்பு மரியாதையும் நல்லா இருந்ததை தான் நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா சட்ட ஒழுங்கு சிறப்பாகவே இருந்ததாக சொல்லலாம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா கோவை மாவட்டம், இன்றைக்கி அது திருப்பூர் மாவட்டமாக இருக்குது. அந்த பகுதியில் ஒரு நிகழ்ச்சிக்காக அந்த அமைச்சர் பேர் எனக்கு சரி ஞாபகம் இல்லை, அவரும் அவருடைய சகாக்களும் அந்த கிராமத்துக்கு ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக போயிட்டு வரும்போது எதிரில் வந்த ஒரு இருசக்கர வாகனத்து மேலே அவங்க வாகனம் மோகிருச்சு. அதில் அவர் இருசக்கர வாகனத்தில் வந்தவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. ஆனால் அந்த அமைச்சரும் அமைச்சருடைய சகாக்களும் யாரும் நின்று கூட பார்க்கல, அவங்க போயிட்டாங்க. அதை நம்ம பத்திரிகை செய்தியை பார்த்தோம். அன்றைக்கி இந்தளவுக்கு சமூக ஊடகங்கள் இல்லை, பத்திரிகை செய்தியில் பார்த்தோம். ஆனால் இந்த செய்தி அம்மையார் அவங்களுக்கு எப்படி போச்சு என்னன்னு தெரியல. மறுநாள் பத்திரிகையில் செய்தி பார்த்தோம், அந்த அமைச்சருடைய பதவியை ஜெயலலிதா அவங்க பறிச்சிட்டதாகவும், அந்த பாதிக்கப்பட்டவரை, அந்த இருசக்கர வாகனத்தில் வந்து பாதிக்கப்பட்டவரை வந்து போய் பார்த்து உங்களுடைய சொந்த செலவில் அவரை ரெடி பண்ணி விடணும் அப்படின்னு அம்மையார் அவங்க உத்தரவு போட்டதாகவும் பத்திரிகை செய்தியில் பார்த்தோம். அந்தளவுக்கு சிறப்பாக இருந்தது. தப்பு செய்கிறவங்க அமைச்சராக இருந்தாலும் அதிகாரிகளாக இருந்தாலும் பயப்படுற அளவுக்கு ஆட்சி இருந்தது. என்னோடய சொந்த பிரச்சனையிலேயே பார்த்திங்கன்னா எங்களுக்கும் இன்னொருத்தருக்கு நிலத்தகராறு இருந்தது. அந்த நிலத்தகராறில் அப்போதைய அந்த சரக டிஎஸ்பி, பொள்ளாச்சி சரக டிஎஸ்பி வந்து எங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டிக்கு ரொம்ப ஆதரவாக செயல்பட்டாங்க. சிவில் பிரச்சனையில் தலையிட்டாங்க. அதே அவங்ககிட்டருந்து ஒரு தொகையை வாங்கிட்டாங்களா என்னென்னு தெரியல, ஆனால் அவங்களுக்கு சாதகமாக தான் பண்ணிட்டாங்க. நாங்கள் எவ்வளவோ சொல்லியும் அவர் கேட்கல. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே எங்களால் முடியாதனால எஸ்பிக்கு நாங்கள் மனு கொடுத்தோம். அதே சிஎம் செல்லுக்கும் நாங்கள் மனு கொடுத்தோம். அடுத்த 2 நாள் அந்த டிஎஸ்பி அவங்ககிட்டருந்து எங்களுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. போனப்போ அவர் சொன்ன வார்த்தை, தம்பி நான் உங்களுடைய நல்லதுக்காகவும் உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் முடிஞ்ச அளவுக்கு அவங்ககிட்ட என்ன வாங்கிட்டு அதுக்காக தான் நான் பேசினேன். நீங்கள் என் மேலே பெடிஷன் போட்டீங்க, தப்பாக நினச்சிட்டிங்க அப்படிங்கும்போது அதுலேருந்து அவர் விலகிட்டார். அந்தளவுக்கு ஜெயலலிதா ஆட்சி சிறப்பாக, அதாவது பொதுமக்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியாக இருந்ததாக நாங்கள் பார்க்குறோம், நம்ம பொதுமக்கள் பார்க்குறாங்க. எடப்பாடியார் ஆட்சி காலத்துலேயும் கொள்ளை பாலியல் பலாத்காரம் பண்ணவன் போலீஸோட கஷ்டத்துலேருந்து தப்பிச்சு ஒன்றுதாகவும் ஓடுனாங்க. அதை அவங்களுக்கு கைகால் அடிபட்டு மாவுக்கட்டு போட்ட விஷயமெல்லாம் நம்ம நிறையா பார்த்தோம். இப்போ திமுக ஆட்சியில் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் ஆட்சி எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, அண்ணா பல்கலைக்கழக மாணவி பிரச்சனையில் ஆரம்பித்து அந்த மாணவி வழக்கிலேயே உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு பண்ணலை அப்படிங்கிற மாதிரியும், அந்த விஷயம் வெளியே வந்து ஒரு சில மீடியாக்கள் தலைவர்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்ததுக்கப்புறம் தான் எஃப்ஐஆர் பதிவு பண்ணதாகவும் நமக்கு பார்த்தோம். அதில் ஞானசேகரன் மட்டுமே முதல் குற்றவாளியும் கடைசி குற்றவாளியும் அப்படின்னு அந்த கேஸை முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். யார் இந்த சார் அப்படிங்கிறதுக்கு உண்டான பதில் இது வரைக்கும் கிடைக்கல. பொதுமக்கள் பேசுகிறது என்னென்னா, முக்கிய குற்றவாளி காப்பாற்றப்பட்டார் அப்படிங்கிற மாதிரியே பேசிக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் ஒட்டந்தரம் பகுதியில் ஒரு கொலை நடந்திருக்குது. கிட்டத்தட்ட கொலை நடந்து 1 மாத காலமாக எஃப்ஐஆர் போடல, அதுக்குண்டான நடவடிக்கை எதுவும் காவல்துறை எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி சமூக வலைதளங்கள் மற்றபடி அரசியல் கட்சி தலைவருடைய குரல் கொடுத்ததுக்கு அப்புறமே அதுக்கு எஃப்ஐஆர் போட்டப்பட்டதாக நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி இன்றைக்கி தமிழகத்தில் ரொம்ப ஏழ்மையான மக்கள், நடுத்தர மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கிற மாதிரி மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க. இது வந்து நம்ம திமுக தலைமை மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் அடுத்த கட்ட 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் இதில் தெரியாமல் நடக்குதா அப்படிங்கிறது தெரியல. இந்த பிரச்சனையெல்லாம் முதல்வர் ஸ்டாலின் அவருடைய கவனத்துக்கு போகுதா இல்லையானே சந்தேகமாக இருக்குது. ஏன்னா காவல்துறை வந்து அவர் கையில் இருக்கிறதான்னு நினைக்கிறோம். ஆனால் இதுக்கு அவருடைய கவனத்துக்கு, அதில் முதல்வருடைய கவனத்துக்கு இதெல்லாம் போகுதா போகலையா,
இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சு நடக்குதா, தெரியாமல் நடக்கலாம், இல்லை இன்றைக்கி 2ஆம் கட்ட தலைவர்கள் அவங்களுக்கு இந்த செய்தியெலாம் முதல்வருக்கு போகாத அளவுக்கு பார்த்துக்கிறாங்களா என்னென்னு தெரியல. இருந்தாலும் லோக்கலில் இருக்கிற திமுக நிர்வாகிகிட்ட மக்கள் இணக்கமாக இருக்கிறத பார்க்குறோம் நாங்கள் கூட. ஆனால் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் திமுக தலைமை மேலே அதிருப்தியாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு கசப்பான உண்மை. ஜெயஹிந்த்.